வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய காலக்கோடுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். காலக்கோடுல இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி 1900 1947 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு அலகுங்கிறது 10 ஆண்டுகளை குறிக்கும். ரைட்டு. இப்போ பாருங்க 1900 நீங்கள் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1910 இங்கே இருக்கு. ரைட்டு. ஸோ அப்போ 10 ஆண்டுகளை இங்கே மாதிரி பிரிச்சுக்கணும். ஓகேவா? 1900 901 2 3 4 5 கொஞ்சம் நீளமாக போட்டிருக்காங்க. அடுத்தது 6 7 8 9 அடுத்தது 1910. ஓகே. இப்போ பாருங்க 1905வது வருடத்துல பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை அண்ட் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது நடந்தது. ஓகே. அடுத்தது 1906ல் பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டுக்கு போயிருங்க. ஆமாம், 1916ஆம் ஆண்டில் பாருங்க தன்னாட்சி இயக்கம், லக்னோ ஒப்பந்தம். ஓகே. 1917ல் சம்பரான் சத்தியாகிரகம், 1918ல் கேத்தா சத்தியாகிரகம், 1919ல் ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து 1920 அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து 1922ல் சௌரி சௌரா சம்பவம், 1923ல் சுயராஜ்ய கட்சியின் தோற்றம். ஸோ அதுவே 1927ல் பாருங்க சைமன் குழு நியமனம். 1928ல் மோதிலால் நேரு அறிக்கை. 1929ல் லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்து 1930ல் பாருங்க. ஸோ 1930ல் தான் உப்பு சத்தியாகிரகம் அல்லது முதல் வட்டமேஜை மாநாடு. ஸோ இந்த முதல் வட்டமேஜை, வட்டம்னா என்ன, ஜீரோ வருமா? ஸோ இப்போ ஜீரோ வந்துச்சுன்னா 1930ல் ஜீரோ இருக்கிறது தான் முதல் வட்டமேஜை மாநாடு அப்படின்னு கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1931க்கு காந்தி இர்வின் ஒப்பந்தம் அல்லது இரண்டாவது வட்டமேசை மாநாடு அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் 1932ல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், பூனா ஒப்பந்தம், மூன்றாவது வட்டமேசை மாநாடு. ஸோ இப்போ இங்கே 30, 31, 32லாம் வரிசையாக 3 வட்டமேசை மாநாடு இருக்கும். ஓகே. அடுத்து 1935ல் பாருங்க இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 1937. சரி, 1937ல் என்ன இருக்கு? மாகாணங்களின் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல். 1940 போங்க. 1940ல் ஆகஸ்ட் நன்கொடை அல்லது தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ இதை நீங்கள் எழுதலாம். 1942ல் பாருங்க கிரிப்ஸ் தூதர் குழு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அடுத்து 1945ல் வேவல் திட்டம், சிம்லா மாநாடு. 1946ல் ராயல் இந்திய கடற்படை புரட்சி, அமைச்சரவை தூதுக்குழு வருகை, இடைக்கால அரசு. 1947 அது நமக்கு தெரிஞ்சதுதான், மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்தியா விடுதலை பெறுதல். ஸோ இதுதான் நீங்கள் அந்த காலக்கோட்டில் இந்திய நிகழ்வுகளாக நம்ம குறிப்போம். இப்போ அதே உலக வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ காலக்கோடு உலக வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகள் 1900 1950 வரைக்கும். ஒரு அலகு 10 ஆண்டுகள். அதே போலவே ஸோ 1900 போட்டுக்கோங்க. ஸோ 10லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1910 தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் உதயமாதல். 1912ல் முதல் பால்கன் போர். 1914ல் முதலாம் உலகப் போர் தொடக்கம். 1917 பாருங்க ரஷ்ய புரட்சி. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 1918 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. 1918 என்னது? முதல் உலகப் போர் முடிவு. 1919ல் பாரிஸ் அமைதி மாநாடு, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. 1920ல் பன்னாட்டு சங்கம் தோற்றம். 1922ல் முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு. 1927ல் வியட்நாம் தேசிய கட்சி உதயம். 1929ல் பொருளாதார பெருமந்தம், லேட்ரான் உடன்படிக்கை. அடுத்து 1933ல் ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலர், அதாவது முக்கிய அமைச்சர் ஆதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 1934 ஸோ அது என்னது? நீண்ட பயணம். 1935ல் முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தது. 1938ல் மியூனிச் உடன்படிக்கை. 1939ல் இரண்டாம் உலகப் போர் தொடக்கம். 1940ல் பிரிட்டன் போர். 1941ல் முத்து துறைமுக நிகழ்வு. 1942ல் ஸ்டாலின்கிரேட் போர் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் 1945ல் இரண்டாம் உலகப் போர் முடிவு, ஐக்கிய நாடு சபையில் தோற்றம் அப்படின்னு போடுங்க.